ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் சட்னி. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 3 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பூண்டு பல்லாக இருக்குது, அதனால் நீங்கள் சின்ன பூண்டு பல்லாக இருந்தால் ஒரு 5 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய். இது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காரமாக இருக்கும். உங்களது காரம் கம்மியாக இருந்தால் கூட ஒன்று வச்சுக்கோங்க. பாருங்கள், அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் குடம்புளி இந்த சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குடம்புளி வேண்டாம் அப்படின்னா சாதாரண புளியில் சின்ன ஒரு கிரேப் சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு வதக்கிக்கோங்க அதை. அப்புறம் ஒரு தக்காளி. நம்ம புளி வச்சிட்டதுனால இதில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சின்ன சைஸ் கத்திரிக்காய், ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் கத்திரிக்காய் எப்போவுமே இப்படி தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்துரும். பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம எந்த தண்ணியெல்லாம் விட்டெல்லாம் கத்திரிக்காய் வேக வைக்கக்கூடாது. அந்த வெங்காயம் தக்காளி அந்த சாறுலேயே கத்திரிக்காய் வேகணும். அதனால் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சு வதக்கணும். பாருங்கள், இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் எந்த அளவு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அப்புறம் சட்னி அரைச்சிட்டு அப்புறம் நம்ம தேவைன்னா பார்த்துக்கலாம். திருப்பி நான் மூடி வச்சு திருப்பி ஒரு 5 நிமிஷம் விடுறேன். பாருங்கள், எந்த அளவு வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு கத்திரிக்காய் வேகணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இல்லை தண்ணி விட்டு வேக வச்சா டேஸ்ட்டு சரியாக வராது. இப்போ நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதாவது ஒரு 1/4 கட்டு எடுத்துக்கலாம். இல்லை டேபிள் ஸ்பூன் கணக்குனா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை. இப்போது தேங்காய் பாருங்கள், இந்த மாதிரி தேங்காவை நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இல்லை தேங்காய் துருவலாக எடுக்கிறதா இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க. இதை முடிச்சுட்டு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா அதை ஆறின பிறகு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்க வேண்டியது தான். சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. 1/2 டம்ளர் அப்படிங்கிறது 1/2 கப்பு. பாருங்கள், இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு 10 கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காய் சட்னி இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் விட்டு நம்ம வதக்கிக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும், ரொம்ப தேவையில்லை. உங்களோட கத்திரிக்காய் சட்னி ரெடி. பாருங்கள், கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த சட்னியை சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.